எப்படிமா நம்ம ஆச்சு எப்படிமா போயிட்டு இருக்கு? 7.5 படிக்கிறா. 7.5 என்ன கோர்ஸ் படிக்கிறப்பா? ஓகே. உங்க எல்லா ஃபீஸ் கீஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் இதாயிருச்சு இல்லையா? எல்லாம் தெரியும் உங்களுக்கு யார் கொண்டு வந்ததுன்னு? ஆமா, நம்ம தலைவர் தான் கொண்டு வந்தது. எல்லா தொழில் கல்விக்கும் 7.5% கொண்டு வந்தது நம்மளுடைய. ஆமா, கலைஞர் கைவினை திட்டத்துல. சூப்பர் சூப்பர். புதுமை பெண்ல யார் பயனடைஞ்சிருக்கிறா? இப்ப நீ புதுமை பெண் திட்டத்துல இப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வருது? 1000 ரூபா. நீ படிச்ச கோர்ஸ் வந்து எத்தனை வருஷம்? அந்த கோர்ஸ் 4 வருஷம். ஒரு மாசத்துக்கு 1000னா ஒரு வருஷத்துக்கு உனக்கு 12,000 ரூபாய் இல்லையா வருது? எவ்வளவு பயனுள்ள தொகையா இருக்கு. அப்ப 4 வருஷத்துக்கு அமௌண்ட் வந்து உனக்கு எதுக்கெல்லாம் நீ பயன்படுத்துற? புக்ஸ், அதுக்கெல்லாம் ரொம்ப யாருக்கிட்டே நீ வீட்டுல கேட்க தேவையில்லை இல்லையா? சரி, எவ்வளவு யூஸ்ஃபுல் இருந்தது இந்த திட்டத்தினால? உனக்கு யார் ஞாபகம் வராரா இல்லையா? என் பேர் எஸ் சத்யபிரியா. நான் பொருசல்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். அம்மா டைலர், அப்பா டிரைவர். நான் ஈஸியாக முடிச்சிருக்கேன். புதுமை பெண் திட்டத்தில் வந்து மாதம் 1000 ரூபா வந்துச்சு. படிப்புக்கு தேவையான புக்ஸ்க்கு, மெட்டீரியலுக்கு இதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இதுக்கு கூட நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் சார். ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட அம்மாக்கிட்ட கேட்க தேவையில்லை. அந்தளவுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அம்மாவுக்கு வந்து செலவு கம்மியாயிடுச்சு. என் தம்பியும் வந்து இந்த திட்டத்து மூலயமா நல்லா பயனடைஞ்சிருக்கான். தமிழ் புதல்வன் திட்டத்திலேயே வருது. இப்போ வாங்கிட்டு இருக்கியா? சரி, பாத்துக்கோ. இப்போ உனக்கு அந்த திட்டத்தில் இப்போ எத்தனை மாசத்துக்கு நீ பணம் வாங்கியிருக்கிற? 1 வருஷம் ஆச்சு. உனக்கு அந்த அமௌண்ட் நீ எதுக்கு பயன்படுத்துற? ஹாஸ்டல் செலவுக்கு, புக்கு இதெல்லாம் வாங்குறது. இப்போ இவ்வளோ ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்துடுது மாசம், பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி. இது இல்லாமல் 7.5% வந்துருச்சு. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன எவ்வளோ பெரிய 10 லட்ச ரூபா பக்கத்தில் சேமிப்பு. இது எவ்வளோ பெரிய பாரத்தை குறைக்கிறாரு நம்ம முதலமைச்சர். என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் சார். ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டாலின் ஐயா.